ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப ஸ்பைசியான மஷ்ரூம் சுக்கா ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பக்கம் எடுத்து நான் 4 வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நமக்கு மசாலா வாசம் எல்லாமே போகணும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃப்ரை ஆகிறதுக்கோசரம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நமக்கு மசாலாலாம் நல்லா வேகட்டும், அந்த ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். நான் வந்து மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தாங்க இந்த அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ மஷ்ரூம் போட்டுடலாங்க. மசாலா வெந்துடுச்சு. மஷ்ரூம் வந்து ஒரு ஆஃபாகவே கட் பண்ணிக்கோங்க. வெந்துடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சுருங்கிடும். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மஷ்ரூம் வந்து ஒரு 4 கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது மஷ்ரூமு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். நமக்கு மஷ்ரூமும் வந்து தண்ணி விடும். ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துட்டு பின்னாடி என்ன பண்ணுங்கள், தண்ணி இருக்கிற தண்ணியை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸில் வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். சரியாக கரெக்டாக வந்துடும் நமக்கு. பாருங்கள், நல்லா வந்து வெந்துடுச்சு. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா மஷ்ரூம் வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் 2 நிமிஷம். நல்லா சுண்டிடுச்சு தண்ணி. இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்பைஷியான மஷ்ரூம் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.